2019 ஏப்ரலுக்கு முந்தைய காலகட்டத்தில் நடைபெற்ற அந்த தேர்தல் பத்திர முழு விவரங்களை தற்பொழுது தேர்தல் ஆணையம் தனது இணையதளத்தில் பதிவேற்றம் செய்திருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, அதில் என்னென்ன விவரங்கள் இடம்பெற்றிருக்கு? விவரங்கள். வணக்கம் அருணே. தேர்தல் பத்திரம் தொடர்பான புதிய விவரங்களை இணையதளத்தில் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் புதிய விவரங்களை இணையதளத்தில் தேர்தல் ஆணையம் பதிவேற்றம் செய்திருக்கிறது. 2019 ஏப்ரல் மாதத்திற்கு முந்தைய தேர்தல் பத்திர விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால், ஏற்கனவே பொறுத்தவரையில் தேர்தல் பத்திர திட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்த நிலையில் அது தொடர்பான விவரங்களை பாரத ஸ்டேட் வங்கி வெளியிட்டிருந்தது. இதன் மூலம் எந்த கட்சிகள் எவ்வளவு தொகை பெற்றிருக்கிறார்கள், எவ்வளவு நன்கொடை அளித்திருக்கிறார்கள் உள்ளிட்ட விவரங்கள் தெரியவந்தது. இந்த நிலையில்தான் தற்போது மீண்டும் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான புதிய விவரங்களை தேர்தல் ஆணையம் இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறது. அந்த இணையதளத்தை பொறுத்தவரையில் 2019 ஆண்டிற்கு ஏப்ரல் மாதத்திற்கு முந்தைய தேர்தல் பத்திர விவரங்கள் தற்போது இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி. அண்மை செய்தியை பார்க்கிறோம். தேர்தல் பத்திரம் குறித்து புதிய தகவலானது தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், என்ன தகவல் வெளியாகி இருக்கிறது? விவரங்கள் என்ன? தேர்தல் பத்திரங்களை பொறுத்தவரையில கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக பொதுமக்கள் அணுகும் விதத்துல இசிஐயின் இணையதளத்துல வெளிப்படை இந்த தேர்தல் பத்திர விவரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில இந்திய அளவில் அதிகபட்சமாக பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பத்திரங்கள் மூலமாக முதலீடுகளை பல்வேறு நிறுவனங்களிலிருந்து பெற்றிருப்பது தெரிய வந்திருந்தது. இந்த அடிப்படையில தற்போதைக்கு மாநில வாரியாக கட்சிகள் எவ்வளவு ரூபாய் எந்தெந்த நிறுவனங்களிடமிருந்து பெற்றிருக்கிறது என்கின்ற விவரங்கள் தற்போது இசிஐயின் இணையதளம் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில அதிமுக, திமுகவின் விவரங்கள் முழுமையாக வெளியாகி இருக்கிறது. முக்கியமாக அதிமுக தேர்தல் பத்திரங்கள் மூலமாக 6 கோடி ரூபாய் நிதி பெற்றிருந்தாலும் அதுல சிஎஸ்கே அணி நிர்வாகம் மட்டும் 5 கோடி ரூபாய் நிதி வழங்கியிருப்பது உற்று நோக்கப்பட வேண்டியதாகவும் கவனத்திற்குள்ள பார்க்கப்பட வேண்டிய விஷயமாகவும் மாறி இருக்கிறது. இதே போல பல்வேறு விஷயங்கள் இந்த குறிப்பிட்ட தேர்தல் பத்திரத்துல புதிதாக வெளியாகி இருக்கக்கூடிய இந்த தகவல்களில பார்க்கப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில பல்வேறு நிறுவனங்கள், அதாவது இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனமாக இருந்தாலும் சரி, LMW நிறுவனமாக இருந்தாலும் சரி, ராம்கோ, மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்போலோ உள்ளிட்ட, திருவேணி உள்ளிட்ட, பிர்லா, IRB உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் 45 கோடியே 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட எலக்ட்ரோரல் பாண்ட்ஸை வைத்திருக்கின்றனர். அதே போல ஒட்டுமொத்தமாக இந்திய அளவுல மார்டின் எனப்படக்கூடிய லாட்டரி அதிபரின் நிறுவனம் அதிகப்படியான முதலீடுகளை ஈர்த்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த அளவுல திமுகவுக்கும் அதிக அளவிலான தேர்தல் பத்திரங்களை அந்நிறுவனம் கொடுத்திருப்பதாகவும் இந்த தகவல்களின் அடிப்படையில தெரிய வந்திருக்கிறது. மேலும் ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் எனப்படக்கூடிய அந்த நிறுவனம் மற்றும் சுமார் 80 கோடிகளை திமுகவிற்கு அந்த தேர்தல் பத்திரங்கள் வாயிலாக அளித்திருப்பது, குறிப்பாக 2020 இருந்து 21 வரை அளித்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. மேலும் 2021 இருந்து 22 வரை 306 கோடி ரூபாயை தேர்தல் பத்திரங்கள் மூலமாக திமுகவுக்கு வழங்கியிருக்கிறது. மேலும் 22 23 வரை 185 கோடி ரூபாயை தேர்தல் பத்திரங்கள் மூலமாக ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் பிரைவேட் லிமிடெட் எனப்படக்கூடிய நிறுவனம் வழங்கியிருக்கிறது. 2023 இன்றைய நாள் வரை 40 அந்த குறிப்பிட்ட நிறுவனம் மட்டும் திமுகவுக்கு வழங்கியிருக்கிறது. மேலும் அடுத்த கட்டமாக அதிமுகவை பார்க்கும்போது சிஎஸ்கே நிறுவனம் மட்டும் 5 கோடி ரூபாய் அளவிற்கான தேர்தல் பத்திர நிதிகளை அதிமுகவுக்கு அதிகப்படியாக ஒரு நிறுவனமாக வழங்கியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக 2019 ஆண்டு அவர்கள் ஆட்சியில், அதாவது தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியில் இருந்த காலத்துல தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அதிமுக சென்னை சூப்பர் கிங்ஸ் நிறுவனம் மட்டுமே இந்த அளவுக்கான நிதியை வழங்கியிருக்கிறது. தேர்தல் பத்திரங்கள் மூலமாக ரூபாய் 6,986.5 கோடி நன்கொடையாக பெற்றுள்ளது பாரதிய ஜனதா கட்சி என்றும், அதிகபட்சமாக 2019 2,555 கோடியே தேர்தல் பத்திரம் மூலமாக நன்கொடையாக பாரதிய ஜனதா பெற்றிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் தேர்தல் பத்திரம் மூலமாக 1,334.35 காங்கிரஸ் கட்சி நன்கொடையாக பெற்றிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. லாட்டரி அதிபர் மார்டினிடமிருந்து தேர்தல் பத்திரம் மூலம் 509 கோடியை
திமுக மட்டும் பெற்றிருப்பதாகவும் மார்ஜினுக்கு சொந்தமான ஃபியூச்சர் கேமிங் என்ற நிறுவனம் 550 கோடியை திமுக முதலீடாக வைத்திருக்கிறது. மற்றும் பிஜு ஜனதா தளம் 944.5 கோடியும், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் 442.8 கோடியும், தெலுங்கு தேசம் கட்சி ரூபாய் 181.35 கோடியும், ரூபாய் 65 கோடியை தேர்தல் பத்திரம் மூலமாக நன்கொடையாக அதிமுக முழுமையாக பெற்றிருப்பதாகவும், இந்த முழுமையாக வரக்கூடிய இந்த தேர்தல் பத்திரங்கள் எந்த கட்சியிலிருந்து எந்த நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்ற விவரங்கள் தெரிவிக்கிறது. ஏனென்றால் 2 நாட்களுக்கு முன்பாக இந்த விவரங்கள் வெளியிடும் போது எந்த நிறுவனம் எந்த கட்சிக்கு எவ்வளவு வெளியிடவில்லை என்ற தகவல்கள் வெளியிடாமல் எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளவு ரூபாய் வெளியிட்டிருந்தது மட்டும் வெளியிடப்பட்டிருந்தது. இன்றைய தினத்துல வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த தகவல்கள்ல தேர்தல் பத்திர எண், எந்த நிறுவனம் எந்த கட்சிக்கு வெளியிட்டிருக்கிறது என்பதான முழு விவரங்கள் தற்போதைக்கு கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில தான் இந்த முழு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன். தொடர்ந்து இது குறித்து நம்முடைய செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், பல்வேறு கட்சிகள் பெற்ற நன்கொடைகள் குறித்த புதிய தகவல்களை தேர்தல் ஆணையம் தற்போது வெளியிட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்குமே தேர்தல் பத்திரம் மூலமாக எவ்வளவு நிதிகள் பெறப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அதிமுகவை பொறுத்த வரைக்குமே அவர்கள் ஆட்சி காலத்தில் இருந்த 2019ஆம் ஆண்டு இந்த நிதியினை அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய அந்த விவரங்களை தேர்தல் ஆணையம் என்பது வெளியிட்டிருக்கிறது. அதிகபட்சமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிக அளவில் அவர்களுக்கு நிதி உதவியை அளித்திருக்கிறார்கள். அதில் அதிமுகவை பொறுத்த வரைக்குமே 6,05,00,000 என்பது நிதி உதவியாக பெறப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனமும் 1 கோடி என்பது நிதி உதவி அளித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கட்சியுமே பெற்றிருக்கக்கூடிய அந்த விவரங்கள் என்பது தற்பொழுது வெளியாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தான் அதிமுகவை பொறுத்த வரைக்குமே 6,05,00,000 என்பது தேர்தல் பத்திரத்தின் மூலமாக பெறப்பட்ட நிதியாக தேர்தல் ஆணையம் என்பது வெளியிட்டிருக்கிறது. மேலும் அதிகபட்சமாக சென்னையை சேர்ந்த நிறுவனங்கள், பல நிறுவனங்கள் அவர்களுக்கு ஆட்சியில் இருந்த பொழுது இந்த நிதி உதவினை அளித்திருக்கிறார்கள் என்பது கூடுதல் விவரமாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.